நம்ம எப்போதும் என்ன சொல்றோம்னா உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்கன்னு தான் சொல்லுவோம். டாக்ஸ்னா உங்க ஆடிட்டர் என்ன சொல்றாரோ அதை கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு நல்ல அட்வைசர் போறது தான் நல்லது. பட் நீங்க அட்வைசர்கிட்ட போனாலும் அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அங்கேயும் ஒரு ரிசர்ச் இருக்கணும். அங்கேயும் ஒரு ரிசர்ச் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அட்வைசர் நல்ல அட்வைசரா இல்லையாங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போகணும். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்குமா? நம்ம ஒரு அட்வைசர்கிட்ட போனா கூட அவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகுமான்னு பார்க்கணும். நம்ம நார்மலா என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்டர் கொடுக்குற மருந்தை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது, அவர் கொடுக்கறத பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு. பட் நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல அந்த மாதிரி போகக்கூடாது. காரணம் என்னன்னா, சில பேருக்கு வந்து எந்தெந்த துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணினா ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும் கம்மியா இருக்குங்கிறதுனால அட்வைசரால 100% ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அப்போ ஒன்று நம்ம ஃப்ராங்காக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு இவ்வளோதான் ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த செக்டாரில் எனக்கு வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னார்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பெட்டராக பண்ணுறது பெட்டர். லாங் டேர்மில் அதுதான் கரெக்டாக இருக்கும்.